Is it I'm audible now? ஐயோ நான் வந்து எப்படியோ நான் வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து எப்படிலாம் கார் லிவில் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். பட் ஆனால் இப்போது வேறு வழி இல்லை. தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். பிகாஸ் இதுதான் பெஸ்ட்டு இதாக இருக்கும். பிகாஸ் இன்றைக்கி பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எப்படி ஹவு எப்படி நான் எஸ்கேப் பண்ணேன் அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, திஸ் இஸ் மை கார். திஸ் இஸ் மை கார். எனக்கு இப்போ இந்த காரில் பிடிச்சதே லைக் பிகாஸ் ஆஃப் திஸ் வாட் இஸ் திஸ், இந்த இன்டீரியர்னால தான் எனக்கு இந்த காரே பிடிக்கும். அதனால தான் இந்த காரே வாங்கினேன். இல்லைனா நான் வாங்கியிருக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு எக்ஸ்டீரியர் விட எப்போயுமே எனக்கு இன்டீரியர் தான் பிடிக்கும். ஏன்னா நான் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். எனக்கு ஷோ ஆஃப் பண்ணுறதுல எனக்கு எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ திஸ் இஸ் மை இன்டீரியர் ஆஃப் த கார். இதுதான் என்னோட இன்டீரியர் கார். அண்ட் தென் தேர் சன்ரூஃப் ஆல்சோ தேர், யூ கேன் ஃபேஸ் இட். ஸோ இதான் என்னோட வியூ. திஸ் இஸ் மை வியூ ஃப்ரம் த பேக் சைட். Okay, let's go front side. Okay, I'll show something. அப்படி எஸ்கேப் ஆயிட்டான். ஃபேஸ் ரிவீல் தலை, ஃபேஸ் ரிவீல்லாம் தலை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஃபேஸ் ரிவீலுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் நான் ஏன் இன்னைக்கு லைவ் போட்டுன்றது நான் இப்போ காமிக்கிறேன். வை ஐ புட் லைவ் டுடே அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன். அப்படின்னு ஏன் இவ்வளோ சிம்பிளாக நான் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய ஐடியா வச்சுருந்தேன். லைக் ட்ரோன் ஷாட் எடுக்கலாம், அந்த ஷாட் எடுக்கலாம், இந்த ஷாட் எடுக்கலாம், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். பட் ஆனால் நான் ஏன் இன்னைக்கு லைவ் பண்ணுறேன் அப்படின்னா, லைக் இன்னைக்கு நான் ஒரு எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல, அந்த ட்விஸ்ட் இருக்கு. நான் என்னென்னு காமிக்கிறேன், ட்விஸ்ட் என்னென்னு காமிக்கிறேன். லெட்ஸ் கோ. ஓகே ஓகே, வெயிட் செக். நான் வெளியே போயிட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமாம், என்னோட கார பின்னாடி ஏசிக்கும் இங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட்டு அண்ட் தென் பின்னாடி ஆல்சோ தேர் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா இது லக்ஸரி லைன்னால இங்கேயும் வந்துடும். லைக் இது அழுத்துனீங்கன்னா இட் இஸ் பாட்டில் ஓப்பனர், பாட்டில் வைக்கிறது எல்லாமே இங்கேயே வந்துடும். லக்ஸரி லைன்லேயே வந்துடும், என்னோடய கார்லேயே வந்துடும். அண்ட் தென் அனதர் ஓப்பனிங் ஃபார் ஏதாவது இன்கேஸ் ஆஃப் எனி ஃபைல்ஸ் ஆர் எனி திங் வைக்கிறதுக்கு இது வந்துடும். அண்ட் தென் இதுதான் வச்சுட்டு இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் தென் இதுதான் இட்ஸ் ஆட்டோமேட்டிக். ஸோ அதனால் இங்கேயே எல்லாமே வந்துடும். லைக் உதாரணத்துக்கு இப்போ இதுதான் காரோட சஸ்பென்ஷன். இப்போ இதுதான் இதோட சஸ்பென்ஷன். லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் எப்பயுமே டைனாமிக்கில் தான் ஓட்டுவேன். பிகாஸ் நம்ம ரோட்டுக்கு வந்து டைனாமிக் தான் எப்பயுமே செட் ஆகும். அதனால் நான் எப்பயுமே டைனாமிக் தான் ஓட்டுவேன். இப்போ இந்த லோவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவர் நீங்கள் போட்டிருக்குல்ல, லோவர்னால் காரோட சஸ்பென்ஷன் லோவரில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அது நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கார் வந்து அப்படியே கீழே இறங்கும். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கார் அப்படியே லைட்டாக கீழே இறங்கிட்டே இருக்கும். அது வெளியே தான் பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு இப்போ தெரியாது. இப்போ இட் இஸ் ரைஸ் பண்ணோன்னா நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் இதோட இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. லைக் இதுதான் புஷ் டு ஸ்டார்ட் பட்டன் இங்கே தான் இருக்குது. லைக் திஸ் இஸ் த ஸ்டார்ட் பட்டன். கீ கிடையாது, இந்த கார் கீ கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கீ இஸ் நாட் தேர் ஃபார் திஸ் கார். இது ஆட்டோமேட்டிக் தான், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்.
இது ட்ரைவ், இதுதான் பார்க்கின், அண்ட் தென் இது 1 2 3 போட்டிருக்கு இந்த ஃபோனோடது. நேவிகேஷன், டெலிஃபோன், மெனு, பேக். இப்போ உதாரணத்துக்கு இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக் பண்ணி யூ கேன் சேஞ்ச் எவ்ரி திங். இந்த நாப் தான், இந்த நாப் தான் சேஞ்ச் பண்ணுற நாப். இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண இதெல்லாமே சேஞ்ச் ஆகும். கார், டெலிஃபோன், எவ்ரி திங் இஸ் தேர். இப்போ உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா யூ கேன் ப்ரெஸ் த சுவிட்ச் ஹியர், அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இஃப் யூ வாண்ட் இட் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அண்ட் தென் ஆல்வேஸ் தர் இஸ் சன்ரூஃப் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓகே, ஓப்பன் இட், த சன்ரூஃப் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சன்ரூஃப் ஃபார் இட். அப்புறம் அப்புறமேட்டு வாட் இஸ் திஸ், நம்பர் காமிக்க வேண்டாம், நம்பர் வேணாம். அந்த உள்ளார தான் இது இருக்குது, உள்ளார ஒரு இது இருக்கும், வெளியே ஒரு இது இருக்கும். அப்புறம் வாட் இஸ் திஸ், க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இங்கே இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து மிரரோட கண்ட்ரோல். யூ கேன் சேஞ்ச் த மிரர். இப்போ மிரர் அங்கே இருக்குன்னா மிரர் இது பண்ணிக்கலாம். ஆல் தி கண்ட்ரோல்ஸ் ஆர் ஹியர். அப்புறம் வாட் இஸ் திஸ், அவ்வளோதான். காரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், எல்லாமே பண்ணிட்டேன். லெட்ஸ் கோ அவுட் சைட். ஒய் நான் இன்னைக்கு நான் ரிவீல் பண்ணேன் அப்படின்றது காமிக்கிறேன். ஒய் டுடே ஐ ரிவீல் த கார் அப்படின்றது. திஸ் இஸ் த கார். திஸ் இஸ் த கார். இதான் காரு, பிளாக் ஆல்வேஸ். ஓகே, லெட்ஸ் கோ. ஏன் இன்னைக்கு நான் ரிவீல் பண்ணேன் அப்படின்னா, என்ன ஆச்சு அப்படின்னா, ஏன் இன்னைக்கு நான் ரிவீல் பண்ணேன் அப்படின்னா, ஓகே, ஒரு மரம் என் கார்லேயே விழுந்துருக்கு. எப்படி தேவை விழுந்துருக்கு இது காட்டுறேன். பட் ஆனால் என் கார் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த மரம் லைட் தெரியல, காரோட லைட் தெரியுதான்னு தெரியல. காரோட லைட் தெரியுதா? இந்த மரம் கரெக்டாக என் கார் மேலே விழுந்துருக்கு. பட் என் கார் எஸ்கேப் ஆயிடுச்சு. இருங்க நான் காமிக்கிறேன். தெரியுமான்னு தெரியலையே, இங்கே தெரியாது. லக்கி எஸ்கேப் தான். ஆனால் ஐயம்மா வயர் வடிச்சு. ஆமா, இதுக்கு பின்னாடி தான் பீச். ஆமா, இது எப்படி விழுந்துருக்குன்னா, இங்க வந்து என் கார் விழுந்துருக்கு. ஓகேவா, எவ்வளவு தூரம் பாரு, இது வரைக்கும் வந்து விழுந்துருக்கு என் கேட்ல மரம். இங்க இருக்கு என் காரு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து என்ன ஐடியா பண்ணியிருந்தேன் அப்படின்னா, லைக் ஈசிஆர் போகலாம் அப்படின்னு இருந்தேன். ஈசிஆர் போகலான்னு கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. கடைசியில் இப்படி ரிவீல் பண்ண வேண்டியது. ஆனால் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் உள்ள உட்காந்துக்கிறேன். ஓகே, ஹாப்பியா? எஸ்கேப் ஆயிடுச்சு கார், எஸ்கேப் ஆயிடுச்சு. Any questions? A6 இதில் நிறையா இருக்குது. லைக் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணிக்கும். அண்ட் தென் எவ்ரி திங் இஸ் ஆட்டோமேட்டிக். இப்போ உதாரணத்துக்கு இப்போது இருங்க,
ஸோ பின்னாடி ஒரு இருக்கா, பின்னாடி கிளாஸ் இருக்கா, பின்னாடி இருக்க கிளாஸ் தெரியக்கூடாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். லைக் நோ ஒன் கேன் சி த்ரூ பேக். பின்னாடி இருந்தும் பார்க்க முடியாது. எவ்ரி திங் வாஸ் ஆட்டோமேட்டிக் இயர். அதனால தான் இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்ரி திங் இஸ் ஆட்டோமேட்டிக். ஸ்டாண்ட், இது பார்க்கிங் சென்சர், எவ்ரி திங் வாஸ் ஆட்டோமேட்டிக். இப்போ இது வேணான்னா யூ கேன் புட் இட் டவுன். தென் வாட், மூன் ரூஃப், குவாட்ரோ. இது வந்து 3. பைக் என்கிட்ட இல்லை ப்ரோ. ஐ ஹேட் பைக்ஸ். பைக் எனக்கு பிடிக்காது, கார்ஸ் தான். இப்போதைக்கு A6 மேலே தான் ஒரு இதுதான் கொடுத்த காசுக்கான காராக எனக்கு தெரிஞ்சிச்சு. பிகாஸ் எவ்வளோ சொல்கிறது, உதாரணத்துக்கு லைக் இப்போ A8 போனால் லைக் அபவ் க்ரோர்ஸ் போயிடும். ஆனால் அதில் இருக்கிறது இதில் இருக்கிறது ஒன்று. பட் ஆனால் இன்டீரியர் இதை விட அது அழகாக இருக்கும். A6ஓட இன்டீரியர் வந்து A8ஓட இன்டீரியர் வந்து இதை விட அழகாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போது இதெல்லாம் இங்கே தானே வுட்டெல்லாம் போட்டிருக்கு. இப்போ இந்த வுட்டு குவாட்ரோ எல்லாம் இங்கே போட்டிருக்குல்ல, அது ஃபுல்லாகவே வுட்டாக இருக்கும். லைக் இதெல்லாம் வந்து இங்கே மட்டும் தான் வுட் இருக்கு, இது இங்கே மட்டும் தான் வுட் ஃபினிஷ் இருக்கும். ஆனால் அங்கே A8ல் வந்து பின்னாடியே வுட் ஃபினிஷ் இருக்கும், சைட்லேயும் வுட் ஃபினிஷ் இருக்கும். அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும். அப்புறம் என்ன, எக்ஸ்டீரியர் தான். மழை பெஞ்சி வெளியே கார் எடுக்க முடியல. இதுங்க நான் இந்த டோர் வழியாக போய் வெளியே போக முடியுதான்னு பார்க்குறேன். தெரியுதா எக்ஸ்டீரியர்? This is the exterior of the car. மழை பெய்யுது பயங்கரமா. கீஸ் வந்து இருக்கும் ப்ரோ. பட் ஆனால் பேக்கெட்டில் இருக்கும், நாட் இதில் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கீ, இதுதான் ஆடியோட கீ. ஓகேவா, இது ஆடியோட கீ, இது லாக்கு, இதெல்லாம் இதுதான் ஆடியோட கீ. இப்போ இந்த கீ வந்து எடுக்கணும், மேனுவல் கீயாக எடுக்கணும்னா இதுதான் மேனுவல் கீ. இதுக்குள்ளே இருக்கும். இப்போ இதுக்குள்ளே இருக்கும், இதான் மேனுவல் கீ. பட் ஆனால் கீ தேவையில்லை. கீ இது நமக்கு தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக் சென்சார் தான். அங்கே சும்மா கீ நீங்கள் பேக்கெட்டில் வச்சுருந்தா போதும். நான் எப்போவுமே பர்ஸில் வச்சுருப்பேன் கீ, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ கார்டு வைக்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து இது கீ வச்சுக்கலாம், அவ்வளோதான். ப்ரோ ஹோம் டூர் காமிங்க. இல்லை ப்ரோ, ஹோம் வந்து பயோமெட்ரிக், ஃபுல் பயோமெட்ரிக் கண்டிப்பாக காமிக்க மாட்டேன் ப்ரோ. டோர்ஸ் எவ்ரி திங் வாஸ் பயோமெட்ரிக். அதெல்லாம் வேணாம் ப்ரோ. சிவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இதே மாதிரி எனக்காக ஒரு, இப்போ நான் கார் வந்து எனக்கு தோணுச்சு, நீங்கள் கேட்டே இருந்தீங்கன்னு ஒரு நாள் தோணுச்சு, அதெல்லாம் பண்ணேன். அந்த மாதிரி என்னைக்காக தோணுனா பண்ணுறேன். பட் நாட் இன் த மூட். மதன் ப்ரோ குஞ்சு ரிவில் பண்ணிடலாம் ப்ரோ. Come on guys, let's go for 20,000 likes.